நாளிலும் ஆண்டவரே உடைய தாசன் மூலமாய் நீர் பிள்ளைகளோடு ஒரு பேசக்கூடிய நல்ல வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செய்கிறோம். இந்த காலங்களிலே எங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள, எங்களை காண்போர் உண்மை காண எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும், பலப்படுத்தும். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய திருநாம மகிமைக்கென்று பிள்ளைகள் படைத்த பொருட்களை காணிக்கைகள், நன்றி பலி காணிக்கைகள், வேண்டுதலை காணிக்கைகள், நீங்கள் கொடுத்த நல்ல ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதியை படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்கள். விசேஷமாய் உங்களுடைய திரு சன்னிதானத்திலே முன்வந்து படைத்த ஸ்தோத்திர காணிக்கைகள், நன்றி பலி காணிக்கைகள், பொருட்களை காணிக்கைகள், விசேஷமாய் பிறந்தநாள் காணிக்கை படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கர்த்தருக்கு கொடுக்கிறோம்பா. விசேஷமாய் 22ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை ஆசிரியக்கூடிய ஆனந்தராஜ் அவர்களுக்காக, 24ஆம் தேதி பிறந்தநாளை ஆசிரியக்கூடிய அன்னமரியாளுக்காக சோதரிக்கிறோம். 27ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை ஆசிரியக்கூடிய ஜாய் சொர்ணம் அனிதா ஜெபராஜன் அவர்களுக்காக சோதரிக்கிறோம். 28ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை ஆசிரியக்கூடிய பிளஸ்ரீ மார்கினான் அருமையான பிள்ளைகளை மட்டும் ஒப்பு கொடுக்கிறோம். 29ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை ஆசிரியக்கூடிய திரு ஞான பிரகாசம் ராசி சுஜித்தால் பிள்ளைகளை அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தூய ஆவியானவர் இதுவரை ஒவ்வொரு ஆண்டும் பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டு பாதுகாத்து வழிநடத்தி வந்த எங்கள் அன்பின் பரம தகப்பன், இந்த புதிய ஆண்டிலும் உம்முடைய புதிய ஆசீர்வாதம், கிருபை, இரக்கம் பிள்ளைகளோடு கூட இருந்து நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும் சோதரிக்கிறோம்ப்பா. விசேஷமாய் இந்த 2 காலங்களிலே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு வருகிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் பிதாவே, ஒவ்வொரு நாள் ஆராதனைகளும் உம்முடைய காலங்களோடு கூட இருக்கிறதே அதற்காக சொல்கிறோம். விசேஷமாய் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய உம்முடைய திருவிருந்தின் ஆராதனைக்காக உங்களுக்கு நன்றி. அதை பங்கொள்ளக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமாக ஒவ்வொரு நாள் அதிகாலை வேளையிலே ஆத்தும நேசரின் அங்க மகத்துவங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். ஆண்டவரே, நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கூடிய ஆசீர்வாதம் இருக்கட்டும். விசேஷமாய் எங்களுடைய திருச்சபையை சேர்ந்த வயதான அன்பு பெற்றோர்களை உம்முடைய கர்த்தர் அப்படியே அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, சுகவீனத்தோடு பலவீனத்தோடு மருத்துவமனையிலும் அநேக வீடுகளிலும் ஆண்டவரே மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு வயதான பெற்றோர்களையும் உம்முடைய கர்த்தர் அப்படியே அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே நீர் மனம் இறங்குவீராக. அருமையான பெற்றோர்கள் வச்சிருந்த உள்ளவரை உம்முடைய சிலுவை சின்ன ரத்தம் பலப்படுத்தட்டும். சொல்கிறோம் பிள்ளைகளுக்கு கஷ்டத்தையோ பாரத்தையோ உண்டாக்காதபடி ஆண்டவரே நீர் அவர்களுக்கு பலத்தை தான் சொல்லிருக்கிறோம். துதிக்கிறோம். வீணான மருத்துவ செலவுகளிலிருந்து கர்த்தர் விடுதலையை தருகிறார் சொல்லிருக்கிறோம். அன்பு பெற்றோர்களையும் உடைய கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. நீ கொடுக்கப்பட்ட நல்ல சரீர சுகத்தின் மூலமாக பிள்ளைகள் செய்யக்கூடிய எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே பிள்ளைகள் செய்யக்கூடிய அரசு பணி, அரசு சாராத பணி, ஆண்டவரே இன்னும் தனியார் பணிகள், ஆண்டவரே தன் வாழ்வாதாரத்திற்கென்று எடுக்கக்கூடிய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்கள். வீணான செலவுகளிலிருந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வதா நீதியான துணிக்கு எடுக்கும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் கர்த்தர் உதவி செய்யும் சோதரிக்கிறோம். அதே போல ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக சோதரிக்கிறோம். அவருடைய ஆசீர்வதிங்க. திருமணத்திற்காய் காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் சோதரிக்கிறோம். இன்னும் திருமணம் ஆகவில்லையே என்று அங்கலாய்க்கிற பெற்றோர்கள் வாலிப பிள்ளைகளுக்காக சோதரிக்கிறோம். ஏற்ற காலங்களிலே ஏற்ற தொடையை உருவாக்கி ஆண்டவரே உம்முடைய திரு சன்னிதானத்திலே வந்து உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க கர்த்தர் நீர் கிருபை செய்கிறார்கள் சோதரிக்கிறோம்ப்பா. அதே போல கர்த்தத்தின் கனிகளுக்காக காத்துக் கொண்டு பிள்ளைகளாய் சோதரிக்கிறோம். ஏற்ற காலங்களிலே ஆண்டவரே நல்ல கர்த்தத்தின் கனியை கொடுத்து பிள்ளைகள் குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறார்கள். கர்த்தத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்ட நல் வாக்கின்படி அந்த சுதந்திரத்தை பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்கிறார்கள் சோதரிக்கிறோம்ப்பா. அதே போல வேலை வாய்ப்புக்காய் காத்துக்கொண்ட பிள்ளைகளுக்காய் சொல்லிருக்கிறோம். ஏற்ற காலங்களிலே நல்ல ஒரு பணியை நீர் கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்ய சொல்லிருக்கிறோம். கல்லூரிகளை படிக்கூடிய பிள்ளைகளுக்காய் சொல்லிருக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த வாலிப நாட்களிலே ஒரு சிருஷ்டிகளை நினைவு என்று சொல்லப்பட்டது போல பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும். நேற்று இரவிலே அருமையான தாசன் மூலமாய் நல்ல எச்சரிப்பின் வார்த்தைகளை கொடுத்து அதை போல வாலிப பிள்ளைகள் எச்சரிப்பாக அதனை உமக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ தன் வாழ்வை கெடுத்துக் கொள்ளாதபடி பிசாசினுடைய கிரியைகளுக்கு தன்னை அர்ப்பணிக்காதபடி உம்மை மட்டுமே நோக்கி பார்த்து கர்த்தர் உதவி செய்யும். விசேஷமாய்
10th+2 படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காய் சோதரிக்கிறோம். அதை சீக்கிரத்திலே இன்னும் கொஞ்ச நாட்களிலே நடைபெறக்கூடிய அந்த பப்ளிக் எக்ஸாமுக்காக சோதரிக்கிறோம். அநேக பிள்ளைகள் எழுதுவதே ஆண்டவரே பிள்ளைகள் செய்யக்கூடிய பிரயாசங்கள் ஆண்டவரே அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலும் படிகளோடு இருக்கட்டும். நல்ல ஞானத்தையும் ஞாபகத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் கத்தையும் கொடுத்து ஆண்டவரே எடுக்கக்கூடிய எக்ஸாம்ல நேர்த்தியாய் எழுதணும். சோதரம் உண்மை அறிந்த பிள்ளைகளுக்கும் அறியாத பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை ஒன்று பண்ணி தருவேன் என்று சொன்ன தகப்பன் உண்மை அறிந்த பிள்ளைகளை நீங்க கனப்படுத்துகிறார்கள். சோதரம் அப்பா அதே போல குட்டி பிள்ளைகளுக்காக சோதரிக்கிறோம். ஆண்டவரே 9th கீழே உள்ள படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக சோதரிக்கிறோம். அவர்கள் கூட ஆண்டவரை உமக்கு பயந்த பிள்ளைகளாய் தன்னுடைய பாடங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். சோதரம் எல்லா பிள்ளைகளும் நேர்த்தியாய் ஆண்டவரே ஆனுவல் எக்ஸாம் எழுத கிறிஸ்துவுடைய கண்களில் தயவு கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும். குட்டி பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. பெற்றோர் கீழ்ப்படுத்த பிள்ளைகளாய் விசேஷமாய் உம்முடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுத்த பிள்ளைகளாய் நடக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த கொடியிலே தாராள பங்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் இந்த உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட உடைய தாசன் ஜேசன் சகோதரர்களாக சோதரிக்கிறோம். குடும்பமாய் ஆண்டவரே தங்களை ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட அருமையான குடும்பம் அப்பா தாயார் முதல் ஒவ்வொருவரும் தன்னை அர்ப்பணித்து ஊழியத்திற்கு அர்ப்பணித்த குடும்பம் அப்பா அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் ஊழியத்திலே அதிகமான ஆண்டவரே முன்னேற்றங்களையும் அதிகமான விரிவாக்கங்களையும் கர்த்தர் கொடுத்து நிறைவேற்றி தருகிறார்கள். பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளும் சந்திங்க. உடன் வந்த ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தர் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே தொடர்ந்து இந்த மாலை வேளையில் நடைபெறக்கூடிய கன்வென்ஷன் கொள்கையிலும் ஆண்டவரே எல்லா குடும்பங்களும் இப்ப போவே சாயந்தரம் எல்லாரும் அந்த கொள்கைகளை பங்குடணும். உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார்கள். உம்முடைய கர்த்தர்களாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே. எப்பொழுதும் உங்களோட நிறைந்திருக்க கடவுளே. அனுக்கிற வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்பும் பதுவும்